ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன, ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஷானி அபேசேகர ஆகியோரை தொடர்புடைய பதவிகளில் அமர்த்துமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தார் என சமூக ஊடகங்களிலும் பிரதான ஊடகங்களிலும் கூறப்படுகின்றது. ஆனால் கர்தினால் அவர்கள் எவ்வாறான கோரிக்கையையும் ஜனாதிபதி அல்லது வேறு எவரிடமோ முன்வைக்கவில்லை என்பதை தெளிவாக முன்வைக்க விரும்புகின்றோம். கர்தினால் அவர்களும் கத்தோலிக்க திருச்சபையாலும் சில காலங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் முன்னெடுக்கின்றமை எமக்கு நன்றாக புலப்படுகின்றது. 2023 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உத்தியோகபூர்வ கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டவுடன் சிஐடியில் இருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் ஆரம்பத்தில் இருந்து விசாரணைகளை முன்னெடுத்த குழுவினரை இடமாற்றம் செய்தார். அதனிடையே ரவி செனவிரட்ன ஓய்வு பெற்றார். ஷானி அபேசேகர இடமாற்றம் செய்தனர். அவ்வாறு சிஐடியில் இருந்த அதிகளவான உத்தியோகத்தர்களை இடமாற்றம் செய்தனர். அந்த குழுவினை சிஐடியில் இருந்து மாற்றி வேறு வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செய்தார். அதனால் உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பான விசாரணைகள் மழுங்கடிக்கப்பட்டது. அதனால் ஆரம்பத்தில் இருந்து விசாரணைகளை முன்னெடுத்த சிஐடி உத்தியோகத்தர்களை இடமாற்றம் செய்யப்பட்ட உத்தியோகத்தர்களை மீண்டும் விசாரணைகளை முன்னெடுக்கும் குழுவில் உள்ளடக்குமாறு கோரிக்கை முன்வைத்தோம். அந்த குழுவில் ஷானி அபேசேகரவும் இருக்கின்றார் என்பது மிகவும் தெளிவான விடயம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பெயரை குறிப்பிட்டு ரவி செனவிரட்னவின் அல்லது ஷானி அபேசேகரவின் பெயரை குறிப்பிட்டு இவர்கள் இது தொடர்பான பதவியில் அமர்த்துமாறு கர்தினால் அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூறவில்லை. அடுத்ததாக இன்னொரு விடயமும் சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. இப்போது சேவையில் உள்ள இராணுவ தளபதிக்கு சேவை காலத்தை நீடித்து தருமாறு கர்தினால் அவர்கள் ஜனாதிபதிக்கு கோரிக்கை விடுத்தார் என்பதை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறான ஒரு கோரிக்கையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முன்வைக்கவில்லை. அவ்வாறான கோரிக்கையை கர்தினால் அல்லது கத்தோலிக்க திருச்சபையினர் முன்வைக்கவில்லை என்பதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். இவ்வாறு கூறப்படுகின்ற விடயங்களை நாங்கள் முற்றிலுமாக நிராகரிக்கின்றோம். அவ்வாறு அரச நிர்வாகத்திற்குள் செல்வதற்கு கர்தினாலுக்கு அல்லது எமக்கு எந்தவித தேவைப்பாடும் இல்லை. அதே போன்று மேலும் ஒரு விடயத்தை சரி செய்ய வேண்டியுள்ளது. நிலந்த ஜெயவர்தன போலீஸ் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தியை நாங்கள் கண்டோம். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையில் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிரான பரிந்துரைகள் உள்ளன. அதனால் அவருக்கு தண்டனை கிடைப்பதற்கு சட்ட ரீதியில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாடே எமக்கு உள்ளது. அந்த பரிந்துரை நீதிபதிக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த பரிந்துரைகள் மாத்திரமல்ல, ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் விசாரணை அறிக்கையில் உள்ளவற்றை நடைமுறைப்படுத்துமாறே நாம் ஆரம்பத்திலிருந்து கூறி வருகின்றோம். இந்த ஒழுக்காற்று நடவடிக்கைகள் தொடர்பிலும் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். இருப்பினும் பாராளுமன்ற குழுவினால் முன்வைக்கப்பட்ட விசாரணை அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளும் இடம்பெற வேண்டும். ஏனென்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது படுகொலையாகும். அதேபோன்று அருத்தந்தை ஜூட் கிறிசாந்து அவர்கள் ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் அவர் வெளியிட்ட விடயம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பிரதான ஊடகங்களில் பேசப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அருத்தந்தை ஜூட் கிறிசாந்த அந்த ஊடக சந்திப்பில் ஒரு விடயத்தை வெளிப்படுத்தியிருந்தார். நிலந்த ஜெயவர்தனவுக்கு இந்த தண்டனை அல்ல, அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். இருப்பினும் அவர் அந்த கருத்தினை கூறுவதற்கு முன்னர் எனது நிலைப்பாட்டிற்கமைய இந்த மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என கூறியிருந்தார். அதனால் அது கத்தோலிக்க திருச்சபையின் நிலைப்பாடு இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம். நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுக்கின்றது.